அன்புடையீர், இன்று பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய 123வது பிறந்த நாள். அறிவினை கூர்மையாக்கி, அன்பினை மனதிலே தேக்கி, நேர்மையை நடந்து காட்டி, மண்ணிலே மக்கள் வாழ்வு மாண்புற தன் வாழ்வையே தானமாக்கிய கர்ம வீரனுக்கு நெஞ்சார்ந்த அஞ்சலியை சமர்ப்பிப்போம். மீண்டும் ஒரு பெருந்தலைவர் வேண்டுமென்று கேட்போர் பல்லாயிரம் உண்டு. தமிழகத்து அரசியல், பொருளாதாரம், விவசாயம், கல்வி, மருத்துவம் அனைத்தும் மதுக்கூடத்தின் வருமானத்திலே தள்ளாடி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மதுக்கூடங்களோ ஆயிரம் தாய்மாரனுடைய தாலி கயிற்றை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. ஒருமுறை இந்த ஏழை பங்காளன் அலுவலகத்திலிருந்து வெளியே வருகிறார். கண்ணீர் வடிந்த கண்களோடு ஒரு சிறுவனை இடுப்பிலை சுமந்து கொண்டு தாய் ஒருவர் வணங்கி நிற்கின்றாள். தனது கணவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, காப்பாற்ற வேண்டும் என்பது அந்த தாயின் கோரிக்கை. என்ன குற்றம் என்று வினவிய போதுதான் உண்மை விளங்கியது. சாராயம் காய்ச்சி விற்றான் என்று. அன்று அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் உயிர்ப்புடன் தேவைப்படுபவை. சாராயம் விற்பது என்பது மெல்ல கொல்லுகிற விஷத்தை விற்பதை போன்றது. உனக்கு அனுதாபம் காட்டி உன் புருஷனை விட்டுட்டான், மீண்டும் அவன் சாராயத்தை தான் காய்ச்சி விற்பான். பல பெண்கள் அனாதைகள் ஆவார்கள். தண்டனை முடிந்து திருந்தி வரட்டும், அப்பொழுதுதான் உன் குடும்பத்தையும் உழைச்சி காப்பாற்றுவான். உனக்கும் அதுதான் நல்லது. எனவே அவன் தண்டனை முடிகின்ற வரையில் காத்திருந்து நீ உன் கடமைகளை செய் என்று அனுப்பி வைத்தார். இன்றைய தமிழ்நாடு தலைகீழாக இருக்கிறது. மாட்டுக்கறியும் மதுபானமும் போட்டால் தமிழனெல்லாம் இப்பொழுது என்ன செய்ய சொன்னாலும் செய்கின்றான். எழில் நாட்டை திருவோடாய் மாற்றி இலவசங்கள் எங்கே 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 என தெருவெங்கும் கையேந்தி வாழ்கின்றான். தூய தமிழ் குருதி துடிக்கிறது, 1000 கேள்விகளை கேட்கிறது. நின்னிரு கைகளிந்த நீநிலம் காத்திட மீண்டும் எப்போது பிறந்து வருவாய்? அன்பு தலைவர் காமராஜர் அவர்களே, பிறக்கும் எம் குழந்தைகளுக்கெல்லாம் பெயரிட நினைக்கும் பொழுது மறக்குமோ உன்னுடைய பெயர்? பெருந்தலைவா, உனது பிள்ளை பருவமெல்லாம் பிழையாத இளம் பருவம். கழுத்திலே தவழ்ந்து வருகிற கைத்தறியின் துண்டெல்லாம் காந்தியின் பேர் சொல்லும். காந்தியினுடைய இறுதி வாரிசு என்றே வரலாறு உன் பெயரை பதிவாக்கி வைத்திருக்கிறது. ஆனாலும் நீ மீண்டும் பிறந்து வர வேண்டும் என்றே தமிழகத்தின் நல் இதயங்கள் துடிக்கின்றது. உன்னை போல் வாழ்ந்தோர் ஏராளம் உண்டு. பல உதாரணங்களையும் நாம் பார்க்க முடியும். வாழும் பொழுது அத்தகைய தலைவர்களுடைய தியாகங்களை நாம் உணரவில்லை. நமது மூளையில் அந்த தியாகத்தினுடைய பெருமைகளை அறிய வருகின்ற பொழுது அவர்கள் உயிரோடு இல்லை. திரு லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை, ரயில்வே துறை, இப்படி அமைச்சர் பதவிகளை எல்லாம் வகித்து கடைசியில் பிரதம மந்திரியானவர். தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் அலகாபாத்திலே ஒரு எளிய வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார். ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர், த ஹோம் மினிஸ்டர் வித்தவுட் ஹோம் என்று பல பேர் அவரை பற்றி நகைச்சுவையாக பேசியதுண்டு. வாடகை தராத காரணத்தினால் பொருள்களை எல்லாம் வீதிக்கு எடுத்து வீசுகின்றார்கள். பெரியவர் ஒருவர் வீட்டு உரிமையாளரிடம் கண்ணீர் மல்க கெஞ்சுகிற காட்சி தற்செயலாக ஒரு பத்திரிகையிலே பிரசுரமாகிறது. வயதான ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் அடையாளம் தெரிந்து அங்கே ஓடோடி செல்லுகின்றார். யார் அவர் தெரியுமா? 2 முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்சர்லால் நந்தாதான். அது ஒரு காலகட்டம். அரசியல் உலகமே மறந்து போயிற்று. அவர்தான் தன்னுடைய இறுதி நாட்களில் வீட்டு வாடகை கூட தர இயலாத நிலைமையிலே வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார். பெருந்தலைவருடைய மந்திரி சபையில் 8 பேர் தான் இருந்தார்கள். காவல்துறை அமைச்சர் திரு கக்கன். அரசு பேருந்துதான் அவரது அன்றாட போக்குவரத்து. டிக்கெட் வாங்காமலும் கூட அவர் பயணம் செய்ததில்லை. இறுதி காலத்தில் அரசு பொது மருத்துவமனையில் தரையிலே விரித்த பாயில்தான் அவருடைய உயிர் பிரிந்தது. நினைத்தாலே வியப்பு மேல்டுகின்றதல்லவா? 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு மாநில முதல்வராக நீடிப்பது ஆச்சரியமல்லவா? திரிபுரா மாநில முதல்வராக இருந்தவர் தான் திரு மாணிக் சர்க்கார். கார் என்றும் பங்களாவென்றும் 10 தலைமுறைக்கு சொத்துக்கள் என்றெல்லாம் கனவிலும் கூட நினைத்தும் அறியாதவர். பதவி விலகின்ற பொழுது ஒரு ஜோல்னா பையில் சில புத்தகங்களோடு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் குடிபுகுந்தார் அந்த மாணிக் சர்க்கார் அவர்கள்.
ஜனாதிபதி பதவி முடிந்து வீடு திரும்புகின்ற பொழுது பல கண்டெய்னர்களை உடைமைகளை எடுத்துச் சென்ற முன்னாள் ஜனாதிபதிகளை இந்த நாடு அறியும். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எடுத்துச் சென்ற சொத்து ஒரு பெட்டி நிறைய புத்தகங்கள் மட்டுமே. காமராஜர் உயிர் நீத்த பொழுது அவருடைய சொத்துக்கள் என்ன தெரியுமா? அவரது சட்டைப்பையில் இருந்த சில 100 ரூபாய் நோட்டுகளும் 2 ஜோடி ஆடைகள் மட்டும்தான். விடுதலை போரிலே களம் கண்ட தலைவர்கள் சுதந்திர இந்தியாவில் பொறுப்பான பதவிகளில் பணிபுரிந்த பொழுது தனக்கொரு வாழ்வு தனக்கொரு சுகம் என நினைக்கும் அறியாதவர்களாக தியாகமிக்க சேவையிலே வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இப்பொழுது ஏன் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகவில்லை? இன்னொரு காமராஜர் வேண்டும் என்று உள்ளம் கேட்கின்றது. கிடைப்பாரா? அமெரிக்காவிலே புகழ்மிக்க ஜனாதிபதியாக உலகெங்கு பவனி வந்தவர் பாரக் ஒபாமா இன்று சாதாரண குடிமகனைப் போல கடை வீதிகளிலே கியூ வரிசையிலே நின்று மளிகை சாமான் வாங்கிச் செல்கிறார். இந்த காட்சிகள் அங்கே எந்த வியப்பும் இல்லை. ஆனால் இங்கு நம்முடைய உள்ளம் நம்புவதற்கே மறுக்கிறதே. வெளிநாடுகளில் வெற்றியும் தோல்வியும் இயல்பானது என கருதுகின்றார்கள். தான் தோற்றாலும் பதவியை இழந்தாலும் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் அவளுக்கு நிறையவே இருக்கிறது. அங்கெல்லாம் வாரிசு அரசியல் இல்லை. ஒரே மதம் என்பதால் மோதல்களும் இல்லை. ஜாதி எந்த நிலையிலும் உயிர்ப்புடன் இல்லை. தவறலைப் போர் தப்பித்துக் கொள்ளுகின்ற ஓட்டை உடசல் சட்டங்கள் இல்லை. வழக்குகளுக்கு வாய்தா, முன்ஜாமீன், பின்ஜாமீன் என காலத்தை கொல்லுகின்ற அநீதி முறைகள் அங்கு பழக்கத்திலே இல்லை. அங்கு அரசியல்வாதிகளை தெய்வமாக எண்ணி கோயில் கட்டுவோரும் இல்லை. அவர் ஒரு அதிகாரி, நமக்கு உதவி செய்கின்ற அரசு அதிகாரி, அவ்வளவு மட்டும்தான் என்றுதான் அந்த மக்கள் கருதுகிறார்கள். கல்வி, வேலை, போதுமான ஊதியம் இவற்றிலே தன்னிறைவு அடைந்திருக்கிற காரணத்தினால் இலவச சலுகைகளுக்கு மண்டியிட்டு பிச்சை கேட்கின்ற அவலம் அங்கில்லை. தவறுகளை கண்டால் போராடுவதும் நல்லவற்றை கொண்டாடுவதும் எல்லாவற்றிற்கும் அவர்கள் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். எந்த தேசத்திலே ஆட்சி செய்வோர் குற்றவாளிகளாகவும் மக்கள் நிரபராதிகளாகவும் இருக்கின்றார்களோ அந்த தேசத்தில் நல்ல தலைவர்கள் உருவாக வாய்ப்பே இல்லை. உத்தரப்பிரதேசம் 2022 தேர்தலிலே தேர்வான 403 எம்எல்ஏக்களில் 117 பேர் காவல் குற்றவியல் வழக்குகளில் சிக்கியுள்ளவர்கள். அப்போ அந்த ஆட்சி முறை எப்படி இருக்கும்? பழமையும் பெருமையும் கொண்ட பாரத தேசத்தில் மக்களாட்சி மாண்புகளை லஞ்சம், ஊழல், அதிகார வெறி இவைகள் கரையான்களாக அரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் மாறினால் மட்டும் உண்மை மக்களாட்சி மலரும். மக்களால் மக்களுக்காக மக்களிலே இருந்துதான் தலைவர்கள் உருவாகிறார்கள். அதுதானே மக்கள் வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் தானே அவசியம் ஒரு தேசத்திற்கு தேவை. இலவசங்களை உதறி தள்ளுகின்ற மக்கள் வேண்டும். எப்படிப்பட்ட மக்கள் வேண்டும்? ஓட்டுக்கு இந்தா நோட்டு என்போரை அரசியல் களத்திலேந்து துரத்திடிக்கிற மக்கள் வேண்டும். திறமையும் வேண்டாம், தியாகமும் வேண்டாம். ஓரிரு திரைப்படத்தில் நடித்தாலோ அளவில்லாத பொய்களை நித்தம் அளந்து விட்டாலோ தன்னை தலைவனாக எண்ணுகின்றவர்களை தமிழகம் விட்டே விரட்டுகின்ற போர்க்குணம் வேண்டும் மக்களுக்கு. வலிமையான பாரதம், வளமான தமிழகத்தை உருவாக்கின்ற தெளிவான திட்டங்களை செயலாக்கின்ற வல்லமையுடையோரை வரவேற்கிற மக்கள் வேண்டும். மனதிலே உறுதி, வாக்கினிலே இனிமை, செயலிலே தூய்மை என்கின்ற லட்சியங்களை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து ஆட்சி பொறுப்புகளை ஒப்படைக்கிற மக்கள் வேண்டும். மக்களே, நீங்கள் தயாரானால் மட்டுமே மாற்றம் வரும். அப்பொழுதுதான் ஒருவர் அல்ல பல 100 காமராஜர்களை இந்த மண்ணில் தோன்றுவார்கள். நன்றி, வணக்கம். அன்புடையீர், சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் விவசாயமோ புராதனமானது, தொழில்களோ கருமன் பட்டறைக்குள்ளேயே அடக்கம். சாலைகள் இல்லை, மின் இணைப்புகள் இல்லை, கல்வி கூடங்கள் இல்லை. இல்லை என்பதனை இல்லாத ஆக்கிட ஒரு செயல் வீரன் தமிழகத்திலே தோன்றியது நமது புண்ணியம். 1903 விருதுநகரிலே பிறந்து 1954 தமிழக முதல்வராக பணி துவங்கியது முதல் 9 ஆண்டுகளாக பறந்து பாடுபட்டவர். அவர் கால்படாத ஊரே தமிழகத்தில் இல்லை என உழைத்தவர். விவசாயமும் தொழிலும் விஷயரும் பந்தினைப் போல மேலோங்கி வளர்ந்தது. ஆழியாறு, பரம்பிக்குளம், மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர், மேட்டூர், பவானி, காவிரி, டெல்டா திட்டங்கள் என்று நீர்ப்பாசனமும் விவசாயமும் வளம் பெற்றன.
சர்க்கரை ஆலை, சிமெண்ட் ஆலை, மேட்டூர் காகித ஆலை, நெய்வேலி நிலக்கரி ஆலை, ஆவடி ரயில்வே, நிலக்கரி கச்சா ஃபில்ம் ஆலை, என்றும் நினைவிலே இருக்கிற திருச்சி பெல் ஆலை. இது ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் மனதார பாராட்டினார்கள். வேற்றவரும் போற்றினர். சீருக்கு நாயகனாய், சிந்தனையின் ஒளிரும் சுடராய், இருண்ட தமிழ்நாடு அரசியல் வானில் இளங்கன் தோன்றிய வெண்ணிலவாய் மக்கள் கண்டு மகிழ்வுற்றார்கள். 2000-3000 ஆண்டுகளாக சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்களை எல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்று தந்தை பெரியாரும் மனமுவந்து பாராட்டினார். தீயன நாடார் என்றும் சிறுமிகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெத்து மந்திரமும் நாடார் என்று கண்ணதாசனும் புகழ் பாக்களை பாடினார். இந்த அதிசயம் எப்படி நடந்தது? ஆழ்கடல், அதில் சிறு துளிகளை பட்டியல் போட்டு பார்ப்போம். அந்த மாமனிதன் இவ்வளவு புகழ் பெறுவதற்கு என்ன காரணம் என்பதை பரிசீலிப்போம். அதன் மூலம் சில பாடங்களை நாமும் கற்போம். 1955 பெரும் மழை. ராமநாதபுரம் கிழக்கு கடலோர கிராமங்கள் வெள்ளத்தால் மூழ்கிய நிலையிலும் கிராமமாக அந்த மக்கள் சேவகன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு இடுப்பளவு நீரிலே சாரக்கயிற்றை பிடித்து கொண்டு மறுகரைக்கு மின்னல் வேக பயணமாக சென்று நிவாரணப் பணிகளை முடக்கிவிட்டார். பசித்தவனுக்கு சோறு, வீடிழந்தவனுக்கு நிவாரண நிதி, உறவினரை பறிகொடுத்தவனுக்கு வழிகிற கண்ணீரை தன் கரங்களால் துடைத்து விட்டார். அந்த பாசக்கரங்கள் காமராஜருடைய மனித நேயம் மாநிலமே வியந்து போற்றியது. அரசியலுடைய எதிரியான அண்ணாவும் கூட சொல்லுகிறார், எமது முதலமைச்சர் ஏழைகளின் கண்ணீர் துடைக்க இதோ களம் புகுந்து விட்டார். கோட்டையிலே அமர்ந்து உத்தரவு போடுபவர் அல்ல, இறைவனின் சோதனை என்று பேசி நொண்டி காரணங்களை காட்டி வாளாய் இருப்பவரும் அல்ல. அவர் ஒரு கரும வீரர், செயல் தலைவர். அண்ணாவின் பாராட்டுதலுக்கு மேல் மற்றவனுடைய அங்கீகாரம் தேவையா? அவசியமில்லை. ஒரு மனம், ஒன்றே எண்ணம், ஊருக்கே வாழுகிற வாழ்வு என வாழ்ந்து காட்டியவர்தான் பெருந்தலைவர் அவர்கள். ஒரு முறை பொறிகடலை வியாபாரிகளும் அப்பள உற்பத்தியாளர்களும் ஒரு மகஜரோடு தலைவரை காண வந்தார்கள். ஐயா, 2% விற்பனை வரி இருந்தது, இப்பொழுது 6% உயர்த்தியிருக்கிறார்கள். எங்கள் வியாபாரமும் எங்கள் வாழ்வும் அதோ கதிதான் என்றார்கள். அந்த கருணையாளன் வியாபாரிகளுடைய கரங்களை பிடித்து ஆறுதல் சொன்னார். அமைச்சரையும் அதிகாரிகளையும் கடிந்து இயந்திர கதியில் முடிவுகளை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டார். அவருடைய வாழ்நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அவரிடத்தில் வரியே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார். பாரத தேசம் பட்டினி ஒளிந்து பாரினில் உயர பறக்கும் நாள்தான் உண்மையான விடுதலை நாள் என்றவர்தான் ஏழையின் தோழர் காமராஜ் அவர்கள். ஒரு செல்வந்தர் மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். நிதி உதவியும் கேட்கிறார். அவர் ஒரு 20 லட்சம் போடுவாராம். அரசு 80 லட்சம் கொடுத்தால் மருத்துவக் கல்லூரி துவங்கி ஏராளமான மருத்துவர்களை உருவாக்கி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மருத்துவரை அனுப்பி மக்கள் சேவை செய்ய வைப்பதுதான் என்னுடைய வாழ்வியல் கடமை என்று சொல்லுகிறார். எவ்வளவு தந்திரமாக ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார் பாருங்கள். இத்தகைய தந்திர பேச்சு முகஸ்துதியும் அவரது கூர்மையான கண்களை ஒரு காலம் பாதித்ததில்லை. ஒரே வரியிலே பதில் வந்தது. அரசு 80 லட்சம், நீங்கள் 20 லட்சமா? 80 லட்சம் போடுகிற அரசால் அந்த 20 லட்சம் போடவா முடியாது? தனியார் கல்லூரி, உங்கள் திட்டம் புரிகிறது, நீங்கள் போகலாம் என்று அனுப்பி வைத்தார். அடுத்த மாதமே தஞ்சையில் ஒரு புதிய கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நேர்மையின் நெஞ்சமாய், நீதியின் குன்றாய், நியாயம் தவறாத புதிய பாரத சிற்பியாய் உழைத்தவர்தான் அந்த நேருவின் வாரிசு. எல்லோருக்கும் இலவச கல்வி, மதிய உணவு என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதிகாரிகளும் திட்டக்குழுவினரும் ஐயா, இது இயலாத காரியம், ஏராளமான பொருள் செலவு, நம்முடைய பட்ஜெட் தாங்காது என்றார்கள். அவர் சொன்னார், முடியாது என்று சொல்வதற்காக உங்களை நான் இங்கே வைத்திருக்கிறேன். நீங்கள் திறமையானவர்கள், திட்டங்களை தீட்டுங்கள், உங்களால் முடியும், நான் நம்புகிறேன் என்று அவரை தட்டி கொடுத்து அந்த சாதனை செய்து காட்டினார். அவர் கல்லாமைதனை கருவறுத்தவன், இல்லாமைதனை இல்லாதாக்கியவன், நல்லோர் இதயம் நாடும் நாயகனாய் திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றார். ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அங்கு தொலைபேசி எடுத்தவர் அதிகாரியின் உதவியாளர்.
அழைத்தது முதலமைச்சர் காமராஜ் என்பதை அறிந்தும் கூட அந்த மேல் அதிகாரியினுடைய உதவியாளர் அவர் சொல்லுகிறார், ஐயா, அதிகாரி இப்பொழுதுதான் உறங்கப் போயிருக்கிறார், எக்காரணம் கொண்டும் எழுப்பக்கூடாது எனக்கு அறிவுறுத்தியுள்ளார். எனவே அவர் விழித்து எழுகின்ற பொழுது உங்கள் அழைப்பை நான் அறிவிக்கிறேன், மன்னிக்கவும் என்று சொல்லி முடித்து விட்டார். வேறு யாராவது முதல்வராக இருந்திருந்தால் அந்த அதிகாரியும் சரி, அவரது உதவியாளரும் சரி, தண்ணீர் இல்லாத காட்டை தேடி இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் நடந்ததோ விசித்திரமான ஒரு சம்பவம். அதிகாரி அழைத்தார், உனது உதவியாளர் நீ சொல்லுகிறபடி நடக்கின்ற கடமை உணர்வு கொண்டவராக இருக்கிறார், அவரை எனக்கு உதவியாளராக அனுப்பி வையுங்கள் என்று காமராஜ் கேட்டுக்கொண்டார். ஒரு முதல்வருக்கு இருக்க வேண்டிய நேர்மை, நாணயம், நம்பிக்கை, திட்டமிடல், முடிவெடுத்தல், வழிநடத்தல் போன்ற தகுதிகள் அனைத்தும் அவரிடம் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படித்தானே பெருந்தலைவர் என்கின்ற பெயர் சும்மா வருமா? தலைவருக்கெல்லாம் தலைவராக வழிகாட்டியதால் தான் பொருத்தமான பெயரை பெற்றிருக்கிறார் பெருந்தலைவர். காந்தியின் கடைசி வாரிசு என்றவரும் உண்டு, நேருவின் நிர்வாக வாரிசு இவர்தான் என்று புகழ் கொண்டவரும் உண்டு. முக்கிய குற்றவாளி ஒருவன் சிறையிலே இருந்து தப்பிவிட்டான். உடனே எல்லா ரோடுகளிலும் சோதனையிட்டு குற்றவாளியை கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் முதல்வர். எல்லா திசைகளிலும் வாகன சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் ஒரு சாலை வழியாக ஒரு கருப்பு அம்பாஸ்டர் கார் போய்கொண்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரி காரை கை நீட்டி மறிக்கிறார். வந்த ஓட்டுநரிடம் காரை சோதனையிட வேண்டும் என்று கூறுகிறார். பின்புறம் உள்ள டிக்கியை திறந்து காட்டுங்கள் என்கிறார். டிக்கி திறக்கப்பட்டது. அங்கு சோதனை முடிவுறுகிற நேரம் உறக்கத்திலிருந்து விழித்து உள்ளே இருந்த தலைவர் வெளியே வருகிறார். அந்த அதிகாரியின் பெயர் என்ன, பணிபுரியும் இடம் என்ன, இவற்றை அவரே தன்னுடைய குறிப்புகளில் எழுதி கொள்ளுகின்றார். வெலவெலத்து போன காவல்துறை அதிகாரி இனி நம்ம நிலைமை கோவிந்தாதான் என்று எண்ணி குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில், எப்பொழுது ஓலை வருமோ என்று எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் அதிகாலை ஓலை வந்தது. சிறந்த காவல் என்ற பட்டமும் பதவி உயர்வும் அவருக்கு கிடைத்தது. பாரத தங்கமாய், பண்டிதர் தோழனாய், ஆட்சியில் மன்னராய், கூர்மதி செல்வராய், நாடே உயர தன்னை அர்ப்பணித்தவர் அல்லவா காமராஜர். மனித நேயத்தில் ஆல்பர்ட் ஸ்விட்சர், அன்னை தெரசா, மகாத்மா காந்தி இவர்களுக்கு இணையானவர் அந்த உயர்ந்த மனிதர் என்று மக்கள் பாராட்டினார்கள். மக்களின் வறுமையை ஒழித்து அவரது வருத்தத்தை தீர்ப்பதுதான் தம்முடைய வாழ்வில் முதல் கடமை என்று கொண்டிருந்தவர்தான் அருமை தலைவர் காமராஜ் அவர்கள். இப்பொழுது காலனாவிற்கு காமராஜர் கண் அளவு புலி கிடைக்கிறது. புலி கிடைக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் காலனாவிற்கு காமராஜர் தலையளவு புலியை நாங்கள் தருவோம் என்று பல கூட்டங்களில் மு. கருணாநிதி பேசினார். ஒரு நிகழ்வில் நேரில் சந்திக்க வேண்டிய சமயம் வந்தது. அப்பொழுது தலைவர் சொல்லுகிறார், சினிமாவிற்கு வசனம் எழுதுகிறவர், பஞ்சமில்லாத கற்பனை ரொம்ப நல்லாத்தான் இருக்குனேன், எழுதுவதும் பேசுவதும் உங்களுக்கு தொழில், எனக்கு என்ன பதில் சொல்லுவதுன்னு நினைக்கக்கூட நேரமில்லை, கண் விழித்த நேரமெல்லாம் மக்களின் கோரிக்கை குரல்தான் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது, அதற்கு உழைப்பதற்கே எனக்கு நேரம் போகவில்லை. ஆளும் கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியின் தலைவரும் அன்றைய அரசியலில் இப்படித்தான் நாகரிகமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். தூற்றுவார் தூற்றல் கெட்டும் சோர்வுலாத பணிகள் செய்தவர். தன் ஆற்றலால் அன்னை நாட்டின் உயர்வையே எண்ணி வாழ்க்கையே அர்ப்பணித்தவர். ஒருமுறை கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா சென்னை தாம்பரம் பகுதிகளில் ஒரு குடிசை வீட்டிலே குடியிருந்தார். காமராஜர் பள்ளிக்கூட திறப்பு விழா என்ற தேவையை முன்னிட்டு அந்த பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தது. வழியில் காரை நிறுத்திவிட்டு ஜீவாவினுடைய வீட்டிற்குள் செல்லுகிறார். வீட்டை பார்த்ததும் காமராஜர் கண் கலங்கி விட்டார். பழைய குடிசை ஓலையிலே வேய்ந்தது. செம்மண் சுவர் மழையில் ஆங்காங்கு கரைந்து கொண்டிருந்தது. கிழிந்த வேட்டியை இரண்டாக மடித்து கட்டியிருந்தார். நீங்கள் பாடுபட்டதினால்தானே இந்த பள்ளிக்கூடம் வந்தது, நீங்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று கையோடு அழைத்து சென்று பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்தார். ஜீவாவிற்கு வீடு ஏற்பாடு செய்து கொடுக்க காமராஜர் கூறிய பொழுது
தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் ஒழுகாத வீடுகளை நீங்கள் முதலில் கட்டி தந்த பிறகு கடைசியாக நான் வருகிறேன், எனது வீட்டை பற்றி யோசிப்போம் என்று அந்த ஜீவா பதிலுரை வழங்கினார். காமராஜனுடைய நிர்பந்தத்தால் மட்டுமே ஜீவாவுடைய மனைவி ஆசிரியைக்கு படித்தவர் என்பதால் அவருக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தார். இருவரும் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள், எவ்வளவு எளிமையானவர்கள், எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பது அதிசயமான உண்மைதான். பெருந்தலைவர் என்றுமே திருமண வாழ்விற்கு எதிரி இல்லை. சுதந்திர போராட்டமும் தேசபக்தியும் வெறியென விண்முட்ட உயர்ந்து நின்ற காலம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை திருமணம் செய்வதில்லை என்று அவர் சபதம் எடுத்திருந்தார். ஒருமுறை இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை முதல்வராக இருந்த காமராஜர் வரவேற்கிறார். நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று ராணி கேட்க, என் நாட்டில் ஏராளமான பெண்கள் வசதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சகோதரிகளுடைய திருமணம் எல்லாம் முதலில் நடக்கட்டும் என்று பதிலுரை தந்தார். விடுதலை வேண்டி 9 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையிலே கிடந்தவருக்கு திருமண உணர்வு எப்படி வரும்? தேசபக்தியை மீறுமாது? ஆனாலும் இதில் கடைசி வரை தன் மகனை மனக்கோலத்தில் பார்க்க முடியாத வருத்தம் அவருடைய அம்மா சிவகாமி அம்மையாருக்கு இருந்தது. பருவமும் காதல் இன்ப பாசமும் மறந்து நின்றதினாலே தான் புகழ் உச்சியை தொட்டார் அந்த புனிதர் என்பதுதான் உண்மை. எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்களையும் மக்களினுடைய நலனை மையமாக வைத்துத்தான் இருக்க வேண்டும். மக்களுக்கானதுதான் ஜியோவுக்காக மக்களை மாற்ற முடியாது. அவருக்கு சொந்தமாக கார் இல்லை, வீடு இல்லை, அரசு தந்த வீட்டை உபயோகிக்கவும் அவர் விரும்பவில்லை. வாடகை வீட்டிலேயே இறக்கும் வரை தங்கியிருந்தார். தன்னலமற்ற தலைவராக வாழ்ந்து காட்டினார். நமது ஊர் பழைய பாஷையிலே சொன்னால் பிழைக்க தெரியாதவராக வாழ்ந்துள்ளார். நாடெங்கும் அவருக்கு நடுத்தெருவுகளிலே சிலைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் நல்ல உள்ளம் உள்ளவர்களின் மனதிலே கோயில் கொண்ட இறைவனாக அவர் குடியிருந்து வருகிறார். என்றாலும் விமர்சனங்களையும் எதிர்நோக்கித்தான் அரசியல் களத்தில் வெற்றியாளனாக சூடினார். பாலுக்கும் களங்கம் சொல்லும் பாவிகள் உனக்கும் சொன்னார். நாளுக்கும் வளைந்து கொடுக்கும் குள்ள நரிகளே உன்னை பழித்தார்கள். பழி சொற்கள் உன் பாதையை மாற்றவில்லை. உன் தேச பக்தியில் எந்த கேரளையும் உருவாக்கவில்லை. நாக்கு நீண்டவர் தாக்குகின்ற வேளையிலும் போக்குமாறிடா பொறுமையுடன் பசிவடர்ந்த தமிழ் மண்ணில் தொழில் வளர்த்தவர். ஆன்றவிந்தடங்கிய அறிவு நூற்றாய் அன்பு நிறை வள்ளலாய் அன்னை நாடுயர தன்னையே தானம் செய்தவர். நம் உயிர் இருக்கும் வரை நன்றி மறவாது அவருடைய நினைவை என்றென்றும் போற்றுவோம். வணக்கம்.